ஸோ இப்போ இத்தனை மக்கள் வராங்க அப்படின்னாலுமே அது அவர் மேலே இருக்க ஒரு அன்பு ஏன்னா பார்க்க முடியுது. இப்போது ஒரு 40 வயசில் இருக்க ஒரு பெண்மணி வந்து எனக்கு விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா அவ்வளோ அன்பாக வராங்க அப்படின்றப்போ அதுவே வந்து அவருக்கு நெகட்டிவாக வருது. ஏன்னா வந்துட்டு எதுவுமே தெரியாமல் இவங்க வந்து அவரை ஒரு நடிகராக மட்டுமே பார்த்துட்டு வராங்க. இன்னுமே அவர் நடிகராக தான் இருக்காரு அப்படின்ற தப்பு மாதிரி. கிடையவே கிடையாது. இப்போ எல்லாம் பசங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? இவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்கம்மா. விஜய் சார் வரதுக்கு முன்னாடி நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அது ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வந்து கம்மி இல்லை, கிடையாது. யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸே பேசல. தலைவர் கூட்டம் நடந்தால் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ்லேருந்து பெரியவங்க தான் இருப்பாங்க தவிர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. விஜய் சார் வந்ததுக்கப்புறம் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க, கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அவரை நடிகரா பார்த்து வரல, அவர் ஒரு அரசியல்வாதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்னென்னா விஜய் சார் வந்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சிம்பிள் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கணும். ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் அவர் அதுக்கப்புறம் அவர் செய்கிற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க, அதுவும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம கூட வந்து நம்மளுக்காக செஞ்சாருன்னு நல்லா இருக்கும்ன்றது தான் தேர்ட் ஸ்டேஜ். இந்த மூணுமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஏதாவது ஒன்று குறைந்தா கூட மக்கள் அவர் பக்கம் போக மாட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் வந்து என்ன சில பேர் சொன்னாங்க, அவர் ஏன் போனார், போயிருக்கக்கூடாது, ஒரு மாதம் ஏன் சும்மா இருந்தார், அது வலி, தட் இஸ் அ பெயின். ஏன்னா நம்மளால் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களால் ஒரு 3 பேர் அடிபட்டாங்கன்னா உங்களால் தூங்க முடியுமா? என்னால் ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒருத்தர் இவங்க 41 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னும் போது அதை டைஜஸ்டே பண்ண முடியாது. அதுவும் வந்து ஒரு அரசியலில் இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எடுத்துக்கலாம். விஜய் சார் வரார், இஸ் ஃப்ரெஷ். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காகவே இருக்காங்க போது இந்த எமோஷனை வந்து தாங்க முடியாது நம்மளுக்கு. அந்த பெயின் நம்மளை வந்து 1 மாதம் இல்லை 3 மாதம், பட் ஹி பவுன்ஸ்ட் பேக். அந்த பவுன்ஸ் பேக்கோட சிம்டம் தான் உங்களுக்கு சிம்பிள் அடையாளம் தான் பாண்டிச்சேரி.